இன்றைக்கி நம்ம ஸ்கெட்சப் டியூட்டோரியல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் ஆட்டோகேட்லேருந்து ஸ்கெட்சப் ஃபைலுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இம்போர்ட் பண்ணதுமே ட்ராயிங்கை ரொம்ப ஸ்டடி பண்ணணும். அது வந்துட்டு ஸ்லிட் ஃப்ளோர், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை ஸ்டடி பண்ணிக்கலாம். பெட் கோட் கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப்க்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பெட்ரூம்னு தெரியுது. அது பக்கத்துலேயே கிச்சனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹோப் இருக்குது, பக்கத்தில் வந்து சிங்க் இருக்குது, அது பக்கத்தில் ரெஃப்ரிஜரேட்டருக்கான ஸ்பேஸ்மே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கிச்சன்னு பார்த்ததுமே தெரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் வந்துட்டு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அடுத்த பெட்ரூம்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அட்டாச் டாய்லெட் இருக்குது. எப்போவுமே அட்டாச் டாய்லெட் வர்றது வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. நார்மல் பெட்ரூமாக இருந்துச்சுன்னா அதை பெட்ரூம் 1ன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அது நம்ம டீட்டெயிலாக போக போக பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த ட்ராயிங்கை வெர்டிக்கலாகவும் ஹொரிசாண்டலாகவும் மூவ் பண்ணணுன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் மவுஸோட ஸ்க்ரோல் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். பேன் சிம்பிள் ஓப்பன் ஆகும். அது வந்து ஹேண்ட் மாதிரி இருக்க சிம்பிள் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ட்ராயிங்கை வெர்டிக்கலாகவும் ஹொரிசாண்டலாகவும் மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு 3D வியூவில் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்கணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்க்ரோல் பட்டன் யூஸ் பண்ணால் போதும். அது வந்துட்டு ஆர்பிட் ஓப்பன் ஆகும். இந்த 3D வியூவில் பார்க்குறதுக்கும் ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மூமெண்ட்டில் பார்க்குறதுக்காகவும் பேனும் ஆர்பிட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் அந்த வீடு மாதிரி இருக்கிறது ஐசோ. இது வந்து டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூ, பேக் வியூ, லெஃப்ட் வியூ, ஐசோமெட்ரிக் வியூவுமே இருக்குது. இதில் வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட்டோகேட்லேருந்து இம்போர்ட் பண்ணதுனால நம்ம டாப் வியூவிலே வச்சு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த வால் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக ஆர்க் கொடுத்தா ரெக்டாங்கிள் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா லைன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் போட்டிருந்தா அந்த டைமை நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் இப்போ ஆர்க் கொடுத்தா போதும், ரெக்டாங்கிளோட இது வந்துடும். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அவுட்டர் வால் வந்துட்டு இன்னர் வாலை விட திக்னஸ் அதிகமாக இருக்கும் எப்போவுமே. இப்போ எல்லா வாலையுமே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்த ட்ரா பண்ணுற டைம்லேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் அந்த டைம்லேயே கேர்ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. நான் இப்போது ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன், ஆனால் அந்த கோலத்தை தாண்டி அந்த இது போயிடுச்சு. நீங்கள் இதுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பெட்ரூமுக்கும் லிவிங் ரூமுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வால். அதே மாதிரி எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த பக்கம் லிஃப்ட் வருது. லிஃப்ட் அந்த பக்கம்லாம் நம்ம ட்ரா பண்ண வேண்டாம். நம்ம ஒன் சைட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணுறது வந்துட்டு கோலம். உங்களுக்கு வாலுக்கும் கோலத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இப்போ இன்னர் வால் ட்ரா பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு கோலம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் போக போக. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஓப்பன் டு ஸ்கை இருக்குது. இந்த பக்கம் ஒரு கோலம் வருது.
இந்த கோலம் எல்லாம் இதில் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஸ்லிட் ஃப்ளோரில் நம்ம கோலம் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கோலத்துலேருந்து தான் ஸ்லிட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதே கோலம் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். ஸ்கெட்சப் ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் ஈஸியாகவே கற்றுக்கலாம். நமக்கு பேசிக்காக மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த வால் எல்லாமே ட்ரா பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிக்கணும், எல்லாமே ட்ரா பண்ணியிருக்காமான்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு எல்லாமே கேர்ஃபுல்லாக எல்லாமே நம்ம பண்ணுறோமான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைனா ஏதாச்சும் சின்னதாக மிஸ்டேக் வந்தாலும் ட்ராயிங்கில் வந்துட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக வந்துடும். நம்ம இப்போது வால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விண்டோவோட பார்ட் வந்துட்டு விண்டோவோட பார்ட்டும் டோரோட பார்ட்டும் நம்ம விட்டுட்டு வால் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸ்கெட்சப்பில் மெயினாக குரூப்பும் காம்போனண்ட்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நம்ம எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணதுமே மேக் குரூப், அதுக்கு மேலே மேக் கம்போனண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே ஸ்கெட்சப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுத்துக்கிறேன். இதுக்கு உள்ளாடி டபுள் கிளிக் பண்ணால் வந்துட்டு அது மட்டும் நமக்கு தனியாக வந்துடும். அதில் நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி பி கொடுத்ததுமே அந்த புஷ்புல்லோட சிம்பிள் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். புஷ்புல்லோட ஷார்ட்கட் பி தான். நம்ம மவுஸை கொண்டு போய் அந்த புஷ்புல்லோட ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறதுக்காக இதோட கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். புஷ்புல்லோட கமெண்ட் வந்துட்டு பி. இது வந்துட்டு மவுஸோட ரைட் பட்டன் கிளிக் பண்ணி மேலே புல் பண்ணால் போதும், இந்த மாதிரி மேலே வந்துடும். அதில் நம்ம வந்துட்டு ஹைட் வந்துட்டு கொடுக்கணும். கீழே ரைட் சைடில் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கும். அந்த இதில் வந்துட்டு நம்ம இப்படி ட்ராக் பண்ணி இது மேல் நோக்கி இது பண்ணும்போது அதில் வந்துட்டு நமக்கு வந்துடும். அதில் நம்ம டைப் பண்ணி கொடுத்தா போதும். நார்மலாக வீட்டுக்கு ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்துட்டு 10 feet கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இது பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு டிஃபர் ஆகும். அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட் எல்லாமே நம்ம இதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். நான் நேரமே பண்ண வால் வந்துட்டு குரூப்பில் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நார்மலாக புல் பண்ணி எடுத்த வால். இப்போ குரூப்புக்கும் குரூப் இல்லாமல் ட்ரா பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ இதில் செலக்ட் பண்ணதுமே குரூப் இல்லாமல் இருக்கிறதுல செலக்ட் பண்ணதுமே எல்லா சைட்ஸுமே செலக்ட் ஆகும். அதுவே குரூப்பில் பண்ணதில் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் கூட நம்மளால் அதில் ட்ரா எதுவும் பண்ணிக்க முடியாது. டபுள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அதில் நம்மளால் ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் ஒரு வால் வந்துட்டு குரூப்பில் இருக்குது, இன்னொரு வால் வந்துட்டு அன்குரூப்பில் இருக்குது. குரூப்புக்கு உள்ளாடி போகணுன்னா டபுள் கிளிக் பண்ணணும். இது வந்துட்டு நார்மலாகவே கிளிக் பண்ணாலுமே செலக்ட் ஆகிடும். அதுவே குரூப்பில் இருக்கிறதுல நார்மலாக இதில் போய் கிளிக் பண்ணால் வந்துட்டு ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். அதில் டபுள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளாடி குரூப்புக்குள்ளாடி போய் ட்ரா பண்ண முடியும். இப்போலாம் குரூப்பில் இருக்கிறதுல தனியாக ஒரு ரெக்டாங்கிள் போட்டு புல் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு குரூப்பாக மாற்றிக்கிறேன். இப்போ அன்குரூப்பில் இருக்கிறதுலையுமே நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அதையும் இதே மாதிரி சேமாக நான் புல் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்துட்டு மேக் குரூப்பில் இருக்கிறதுல புல் பண்ணி இருக்கிறத வந்துட்டு delete பண்ணணும்னா அது நான் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது வந்துட்டு சிங்கிள் ஆப்ஜெக்டாக வந்துட்டு செலக்ட் ஆகிடும். அதுவே அன்குரூப்பில் இருக்கிறதுல நான் இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணால் வந்துட்டு மேலே இருக்கிற சர்ஃபேஸ் மட்டும்தான் செலக்ட் ஆகும். நீங்கள் வந்து இதை பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இது ஆனால் ரொம்பவே ஈஸி தான். இப்போ அன்குரூப்பாக இருக்கிறதுல வந்துட்டு எல்லா சர்ஃபேஸுமே சிங்கிள் பார்ட்டாக வந்துட்டு செலக்ட் ஆகும். அதுவே வந்துட்டு குரூப் பண்ணி இருக்கிறதுல அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரு இதாகவே உங்களுக்கு இது செலக்ட் ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தேவையில்லைன்னா அந்த சிங்கிள் பார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு delete பண்ணிக்கலாம். எரேசர் கொடுத்தாலுமே delete ஆகும். இல்லைன்னா delete ஆப்ஷன் இருக்குது, அது வேணால் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வாலையுமே செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வரையும் போது ஃப்ளோர் தனியாக ஒரு குரூப்பாக வரைவோம், வால் வந்துட்டு தனி குரூப்பாக வரைவோம், அதுக்கப்புறம் ரூஃப் வந்துட்டு தனி குரூப்பாக வரைவோம். இது வந்துட்டு பிளாக் மாடல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் எல்லா வாலையுமே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் டபுள் கிளிக் பண்ணால் போதும், செலக்ட் ஆகிடும். நீங்கள் வால் ட்ரா பண்ண இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் குரூப் கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி தான் பிடிச்சிருக்கணும். இப்போ நம்ம வால் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டோம். மேக் குரூப்புமே நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டபுள் கிளிக் கொடுத்தா மட்டும்தான் அந்த குரூப்புக்குள்ளாடி போகும். புஷ்புல்லோட ஆப்ஷன் P கொடுத்துட்டு அப்வர்டில் ட்ராக் பண்ணால் போதும். ட்ராக் பண்ணிவிட்டு நான் இதோட ஹைட் வந்துட்டு 10 feet கொடுக்குறேன். இது வந்து 10 feet வந்துட்டு நார்மல் ஹவுஸ் நம்ம வீடெல்லாம் செய்கிறவங்க தான் 10 feet கொடுப்பாங்க. இது வந்துட்டு நாங்கள் பில்டர்ஸ்க்கு ட்ரா பண்ணி கொடுக்குறது. பில்டர்ஸ் எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எப்போவுமே கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ பில்டர்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குற வீடாக இருந்தால் அவங்க வந்து 9 feet தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதுக்காக நான் இதில் வந்துட்டு 1 feet வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு டோட்டல் ஃபீட் வந்துட்டு 9 feet இருக்கும். மெஷர் பண்ணுறதுக்கு நான் டேப் தான் யூஸ் பண்ணேன். டீன்னு உள்ள ஆப்ஷன் கொடுத்தா போதும் அந்த மெஷரிங் டேப் ஓப்பன் ஆகும். அது எண்டு டு எண்ட் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஒரு வாலோடது வந்துட்டு 9 feet கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த வால் வந்துட்டு இன்னும் திரும்ப வந்துட்டு அந்த இது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. டபுள் கிளிக் பண்ணால் போதும். எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது வரைக்குமே நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி வரலைன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி மேலே விட்டுட்டு 9 feet கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வால் வந்துட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணால் போதும், டைரெக்டாகவே வந்துடும். இப்போ 9 feet கொடுத்துருக்கேன். இப்போ தான் இதில் டபுள் கிளிக் பண்ணதுமே வந்துடும். இந்த சென்டரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே ட்ரா பண்ணும்போதே கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணணும். நமக்கு எக்ஸ்ட்ரா லைன்லாம் இடையில இருந்துச்சுன்னா நம்ம delete பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குரூப்புக்கு உள்ளாடி தான் ட்ரா பண்ணியிருக்கோம். குரூப்புக்கு உள்ளாடியை வந்துட்டு delete பண்ணிக்கணும். குரூப்புக்கு வெளியில் போனால் வந்துட்டு நம்மளால் இது delete பண்ணிக்க முடியாது. அப்படி delete பண்ண முடியலன்னா டபுள் கிளிக் பண்ணால் போதும், அது உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ தான் குரூப்புக்கு வெளியில் வந்தேன், இரேஸ் கொடுக்குறேன், ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுது. Ctrl+Z கொடுத்தேன், திரும்பவுமே வந்துச்சு. Ctrl+Z கொடுக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன இது பண்ணோமோ அது வந்துட்டு திரும்ப வந்துடும்.
தான் குரூப்புக்குள்ளாடி டபுள் கிளிக் கொடுத்து போனேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அன்வாண்டட் லைன்லாம் இன்னர் லைன் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த டிலீட் பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக டிலீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த பக்கம் இருந்த லைனையுமே சேர்த்து டிலீட் பண்ணதுனால உள்ளாடி இருந்த ஃபுல் வாலுமே டிலீட் ஆகிடுச்சு. Ctrl Z கொடுத்துருக்கேன். திரும்பவுமே கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு நீங்கள் வந்துட்டு டிலீட் பண்ணுறதா இருந்தால் டிலீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம இது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கணும், ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வால் வந்துட்டு ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு விண்டோஸ்க்கும் டோருக்கும் வந்துட்டு சில் லெவல் அதுக்கப்புறம் லிண்டல் லெவல் இருக்குது, அந்த ரெண்டுமே கொடுத்துக்கலாம். சில் லெவல்னால் விண்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஹைட் எங்கே வர முடியுமோ அது வந்துட்டு லிண்டல் லெவல். லிண்டல் லெவல் டோருக்கும் விண்டோஸ்க்கும் ரெண்டுமே சேமாக தான் வரும். இது வந்து பேசிக்காக உள்ளது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசிக்காக எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லிண்டல் லெவல்னால் என்னது, லிண்டல் லெவல்னால் என்னதுன்னு சொல்லி உள்ளது. இப்போது பெட்ரூம்க்கு எடுத்தாலும் இல்லைனா கிச்சனுக்கு எடுத்தாலும் இல்லைனா லிவிங் ரூம்க்கு எடுத்தாலும் சில் லெவல் வந்துட்டு டிஃபர் ஆகும், ஆனால் லிண்டல் லெவல் வந்துட்டு டிஃபர் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுற டைமில் உங்களுக்கு புரியும் சில் லெவல் எது லிண்டல் லெவல் எதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பாத்ரூமில் வந்துட்டு எப்போவுமே வென்டிலேஷன் தான் வரும். இது வந்துட்டு டோர் கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு. இது பாத்ரூமோட டோர். ஃபஸ்ட்டில் நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கணும் என்னதில் எது வரும்னு சொல்லி உள்ளது. பேசிக்காக லிண்டல் லெவல் வந்து 7 feet வரும். நம்ம இப்போது எந்த டோர் ரூம் டோராக இருந்தாலும் சரி கிச்சன் டோராக இருந்தாலும் சரி அந்த டோரோட ஹைட் ஃப்ளோர்லேருந்து டோரோட ஹைட் வந்துட்டு 7 feet கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். இதுலேருந்து நான் வந்துட்டு லிண்டலுக்கு 7 feet கொடுத்துக்கிறேன். செவன் ஃபீட் கொடுத்ததுமே அங்கே மேலே ஒரு இதில் வந்துருச்சு ஸ்ட்ரைட் லைனாக. அதில் வந்துட்டு நம்ம லைன் எல் யூஸ் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த இதை கிளிக் பண்ணதுமே அது உங்களுக்கு தனியாக வந்துடும். அதை வந்துட்டு ட்ராக் பண்ணி அந்த இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரக்கூடாது, நீங்கள் அது ட்ராக் பண்ணும்போதே இந்த லைனோட மேட்ச் பண்ணிக்கணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்துட்டு டிலீட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே டோர் இருக்க சைட்லேயும் விண்டோ இருக்க சைட்லேயுமே லிண்டல் லெவல் சேமாக தான் வரும். இந்த மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சில் லெவல் வந்துட்டு பெட்ரூமுக்கு நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஹைட் அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டு சைட்டில் போய் மெஷர் எடுத்திருக்கோம். அந்த மெஷரிங் படி நான் இதில் வந்துட்டு சில் லெவல் நான் வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு சில் லெவல் எது லிண்டல் லெவல் எதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். இப்போ கிச்சனுக்கு வந்துட்டு சில் லெவல் எப்போவுமே ஸ்லாப் வந்துட்டு கிச்சனோட ஸ்லாப் கொஞ்சம் ஹைட்டாக வர்றதுனால அதோட சில் லெவல் வந்துட்டு எப்போவுமே டிஃபர் ஆகும். நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இருக்குது. அதுவே நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா
அது உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி விண்டோவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டிஃபர் ஆகும் சைஸஸ். இப்போ நான் இதில் சில் லெவல் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 2 feet எடுத்திருக்கேன். இது மெயின் டோருக்கான லிண்டல் லெவல் கொடுத்துக்கலாம். டோருக்கு வந்துட்டு சில் லெவல் வராது, விண்டோவுக்கு மட்டும்தான் சில் லெவலும் லிண்டல் லெவலும் வரும். டோருக்கு வந்துட்டு லிண்டல் லெவல் மட்டும்தான் வரும். இப்போ இது ட்ரா பண்ணுறதுலேயுமே 2-3 மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஸ்டார்டிங்கில் பேசிக்காக இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதில் ட்ரா பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பாருங்கள், நான் இந்த சில் லெவல்லே அதில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். அதிலே புஷ் பண்ணி 2 feet கொடுத்துக்கிறேன். எகெயின் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஐக்கான் வரும். ப்ளஸ் ஐக்கான் வந்ததுக்கப்புறமா புல் பண்ணும்போது அதில் இடையில ஒரு லைன் வரும். இன்னும் நீங்கள் திரும்ப அந்த விண்டோவோட சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 3 feet கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி வைங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இடையில லைன் வரும். நான் சும்மா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். எண்டு வரைக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கலர் வந்துட்டு வித்தியாசமாக வரதா இருந்தால் அது வந்துட்டு ரிவர்ஸ் ஃபேஸில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுத்தா கரெக்டாக வந்துடும். இப்போ சென்டரில் இருக்க அந்த இதை வந்துட்டு புஷ் பண்ணி ட்ராக் பண்ணால் அது வந்துட்டு ஹோலாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். சென்டரில் இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளாடி புஷ் பண்ணி அந்த ஃபேஸோட ஃபேஸ் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனால் வந்துட்டு அதில் உங்களுக்கு ஹோல் வந்துடும். அதுவே சென்டரில் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிருந்தால் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் வராது. அது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் அந்த இதுக்கு விண்டோக்கான ஹோல் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் அந்த இது ப்ளஸில் இருக்கக்கூடாது. அது வந்துட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாடலில் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா விண்டோஸ்லேயுமே லிண்டல் லெவல் ட்ரா பண்ணிக்கலாம். டோர்லேயுமே லிண்டல் லெவல் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு லிவிங் ஸ்பேஸ். நம்ம எப்போவுமே ட்ரா பண்ணும்போது எந்தெந்த இதுக்கு நம்ம ட்ரா பண்ணுறோன்னு சொல்லி கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரா பண்ணணும். இந்த லிவிங் ஸ்பேஸில் வந்துட்டு நான் 1 feet தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு பெரிய விண்டோ போடுற மாதிரியான பிளானில் இருக்குது. எதுக்கு நம்ம ஒன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோமா, அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ பெட்ரூம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், லிவிங் ரூமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்துட்டு லிண்டல் லெவல். இங்கே கீழே அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இது வந்துட்டு சில் லெவல். இந்த சென்டரில் இருக்க ஸ்பேஸ் தான் சில் லெவல். நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்ப்போம். கிச்சனுக்கான
இது வந்துட்டு நம்ம இது பிளானில் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுபடி நாங்கள் வந்துட்டு சில் லெவலும் அந்த இதுக்கான லிண்டல் லெவலும் கொடுத்துக்கலாம். லிண்டல் லெவல் எப்போவுமே சேமாக தான் வரும். லிண்டல் வரைஞ்சிக்கலாம். லிண்டல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் லிண்டல் வந்து நான் பிளானில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். லிண்டல் வந்துட்டு 1/1 மோஸ்ட்டாக கொடுப்பாங்க ஸ்டாண்டர்டாக. பெட்ரூமுக்கான லிண்டல் லெவல் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே லிண்டல் லெவலும் செல் லெவலும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்போவுமே ட்ரா பண்ணுறதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிட்டு அந்தந்த டைமையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு வாஸ்துவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேசிக்கான வாஸ்து வந்துட்டு ட்ரா பண்ணும்போது எப்போவுமே பார்ப்பாங்க. நான் வந்துட்டு வாஸ்துவோடதுமே நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ பிளாக் மாடல்னால் வாலும் இந்த விண்டோ டோர் ரூஃப் அதுக்கப்புறமா ஃப்ளோர் இது இவ்வளவும் சேர்த்து தான் ஒரு பிளாக் பில்டிங்னு சொல்லுவாங்க. எந்த மாடலுமே எக்ஸ்ட்ரூட் பண்ணி எந்த மாடலுமே கொடுக்காம ஜஸ்ட்டு ஒரு பிளாக்காக கொடுக்குறது பேர் தான் பிளாக் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் எல்லாத்துலேயுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ லிண்டல் லெவலும் சில் லெவலும் கொடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளோரும் ரூஃபும் ட்ரா பண்ணிவிட்டு விண்டோ டோர் எடுத்து வச்சா போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி விண்டோ டோர் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இதில் வந்துட்டு ஈஸியாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்த விண்டோஸ் டோர்ஸ் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி எடுக்கணும் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடல் எல்லாமே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரா பண்ணி எடுக்கணும்னா ஸ்கெட்சப் தான் பெஸ்ட்டு. இந்தியாவில் மோஸ்ட்டாகவே 3D மாடலுக்காக ஸ்கெட்சப் தான் யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர். அதுவே அவுட் ஆஃப் இந்தியா போகிறீங்கன்னா வந்துட்டு ரிவிட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கம்பெனியை பொறுத்தவரை அவங்கவுங்களோட சில இதில் அவங்கவுங்களோட சாஃப்ட்வேர் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரா பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் போக போக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துடும். நம்ம ட்ரா பண்ணி இருக்கிறதுலாம் இருக்கலாமே. ஓகே தான், இதில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எப்படி டோர் செட் பண்ணுறதுன்னு விண்டோ செட் பண்ணுறதுன்னு உள்ளதும் அதுக்கப்புறம் ஃப்ளோரு ரூஃப் அதுக்கப்புறம் பேசிக்காக உள்ளதுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
எல்லாமே கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு டிலீட் பண்ணதில் அங்கங்கேயா கொஞ்சம் விட்டு போயிருக்கு. இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணக்கூடாது. அதிலே வந்துட்டு நான் ரெக்டாங்கிள் போட்டு ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுத்தேன். அது வந்துட்டு கரெக்டாக வந்துச்சு. ஆனால் எல்லா ட்ராயிங்லேயுமே இந்த மாதிரி வராது. அது நீங்கள் ட்ரா பண்ணும்போதே கரெக்டாக ப்ராப்பராக ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ஷேடு வித்தியாசமாக இருக்குன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரிவர்ஸாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அது வந்துட்டு ரிவர்ஸ் ஃபேஸ் கொடுத்தா அது கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்கெட்சப் யூஸ் பண்ணாலுமே நம்ம அந்த த்ரீ டி வியூக்கு அந்த ரெண்டர் பண்ணி வரும்போது தான் அந்த லைவ் லுக் வரும். அதுக்காக நம்ம வந்துட்டு வேறு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருமே வீரே லூமியோன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. கொரோனா ரெண்டர்னு சொல்லிட்டும் இருக்குது. அதுவுமே ஒரு ஆஃபீஸ் பொறுத்தது வரைக்கும் அவங்கவுங்களா செட் பண்ணி வச்சுருக்கிறது தான். அவங்கவுங்களோட கன்வீனியன்ஸ் என்னதோ அது பொறுத்து வந்துட்டு செட் பண்ணி வைப்பாங்க. இப்போது ஸ்கெட்சப்பாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக இது வந்துட்டு மாடல் பண்ணி முடிச்சுக்கலாம். அதனால் வந்துட்டு இந்தியாவில் மோஸ்ட்டாகவே ஸ்கெட்சப் தான் யூஸ் பண்ணுறாங்க.